சாங் ரெக்கார்டிங் பிரேக்கில் வாகினியே விஸ்வநாதன் சார் தான் மியூசிக் டைரக்டர், கண்ணதாசன் சார் இருக்காரு, பாலச்சந்தர் சார், நானும் ஓரமாக உட்காந்துருந்தேன். பாலு கொஞ்சம் பின்னால் திரும்பி பாரு அப்படின்னார். திரும்பி பார்த்தேன், யாரோ 2-3 பேர் இருக்காங்க. என்ன சார் ஒன்றுமே தெரியலையா? யாரும் ஒரு 3 பசங்க நிற்கிறாங்க. அதில் கருப்பு ஷர்ட்டு கருப்பு பேண்ட்டு போட்டுவிட்டு கருப்பாக இருக்கான் பாரு ஒரு பையன், அவனை பாரு இன்னொரு தடவைன்னார். நான் பார்த்தேன், ரொம்ப சாதாரணமாக இருந்தார், ஒரு கம்பம் மாதிரி நின்று இருந்தார் அவர். என்ன சார்ண்ணா, ஒன்றுமே உனக்கு ஒரு உணர்ச்சி வரலையான்னு? ஒன்றுமே இல்லை சார். வாட்ச் மை லிப்ஸ், டேக் மை வேர்ட்ஸ், பெரிய சூப்பர் ஸ்டாராக வர்றான் அப்படின்னு சொல்லி. ஹலோ, ஐம் சாரி, உங்க தூக்கத்தை கெடுத்துட்டேல. போலீஸ் 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 கூப்பிடும் போல இருக்க. ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்கல்ல. நான் அவங்களுக்கெல்லாம் பயப்படுறது இல்லை, நான் என் மனசாட்சி பயப்படுறேன். அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன். இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது. என் மேல ஆத்திரம் வருதா? ஆத்திரத்தை விட ஆச்சரியம் தான் அதிகமா இருக்கு எனக்கு. அப்படிதான் முதல்ல உங்க கடையில உங்களுக்கே தெரியாம பார்த்து பாருங்க. எப்போ? என்னைக்கு? அப்போ என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் மொத்தவங்களே தைரியமா ஏமாத்த ஆரம்பிச்சுங்களா? இதுக்கு முன்னாலே எனக்கு பழக்கம். இப்ப எங்கே வந்தீங்க என்ன ஏமாத்துறதுக்கா? உங்களை ஏமாத்துறது என்னையே நான் ஏமாத்துக்கிற மாதிரி. அப்போ சொல்றேன். இப்ப நான் வந்தது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக. அது சரி, நீங்க மன்னிப்பு கேட்டா மட்டும் இனிமே நான் நிம்மதியா இருந்துட முடியுமா? பொறுங்க. எனக்கு இந்த வாழ்க்கையின் ஒரு வாரமோ 10 நாளோ தான். மிஸ்டர் வித்யாசாகர், என்னை பத்தி நீங்க அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டாம், அது உங்களுக்கே கசப்பா இருக்கும். நான் வாழ்க்கையில ஏத்துக்கிட்ட ஒரு உதவும் காரணமா எனக்கே பிடிக்காத தொழில ஈடுபட்டு இருக்கேன். ஓஹோ, அப்போ லாபம் உங்களுக்கு 30 ரூபாய் இருக்கா? நல்லா இருக்கு சார் இது. இந்த சில நாட்கள்ல இந்த தொழிலுக்கு நான் ஒரு முடிவு கட்டிடுறேன். எனக்கு தெரியும் என்னால உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு. அதை வச்சு உங்க தாயாரோ உங்க மனைவியோ உங்களை தப்பா எடை போட்டு விடக்கூடாது. இந்த உண்மையை நீங்க அவங்க கிட்ட சொல்லணும். அதை சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். நமக்கு அப்படியெல்லாம் யாரும் இல்லை, தனிக்கட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், பயப்பட வேண்டாம். ஐ அம் அட் யுவர் சைட். இன்னொரு 10 நாளைக்கு நீங்க எங்கேயும் வெளியே போக வேண்டாம். ஏன்னா எனக்கு வேண்டாதவர்களால உங்களுக்கு ஏதாச்சும் தொல்லைங்க ஏற்படலாம். அதனால சொல்றேன். நல்லா இருக்கு. 10 நாளுக்கு அப்புறம் வெளியே வந்தா உங்க விரோதிகள் எனக்கு மாறி போடுவாங்களா? பயப்பட வேண்டாம். நான் சொன்ன சில நாட்களுக்கு அப்புறம் நான் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிவிக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம். உங்க வார்த்தையை எப்படி நம்புறது? இன்னைக்கு நானா உங்களை தேடி வந்திருக்கேன். இதுக்கு மேலும் என் மேல உங்களுக்கு அவநம்பிக்கையா? கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். சரி, நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. நான் என் கைரேகையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். அது இது வரைக்கும் யார் கையிலும் கிடைச்சதில்லை. நான் சொன்ன மாதிரி நடந்துக்கல, நீங்க என்ன போலீஸை காட்டி கொடுக்கலாம். ஓகே?
ஜென்டில்மேன்.